வெஸ்ட் பெங்கால் பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேஸ்லயுமே அது வந்து கிட்ட 90% மேல போயிருக்கு. தீதி வந்து ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்காங்க. தீதி என்னென்னவோ பண்ணி சுவேந்து அடி வாங்கினாரு. அதெல்லாம் நடக்குங்க. திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்கள் இருக்காங்க. இங்க இதை விட 3 மடங்கு கொலையே நடக்கும். நீங்க ஒரு இடத்துல பார்த்து நான் விஷுவல் பார்த்துருப்பீங்க. நேரா போய் டமால் டிமின்னு பேட்லாம் அடிச்சு அந்த பொட்டியெல்லாம் தூக்கி இது போட்டு பண்ணுவான். கொஞ்ச நேரத்தில் அதிரடி படம் வந்துடும். எல்லாரையும் வளைச்சி முட்டிக்கால் போட வச்சு அரெஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. இந்த தடவை அது பண்ண விடாம பண்றதுக்கு ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. நீதி பழைய கோட்டெல்லாம் உதறி மாட்டிக்கின்னு சுப்ரீம் கோர்ட்லாம் போனாங்க. காலிலேருந்து மத்தியானம் வரையும் உட்கார வச்சிட்டாரு ஜட்ஜி. அவங்க இது வரும் வரைக்கும் அங்கே உட்காந்துருந்தாங்க. சிஎம் இங்கே வந்துட்டா வக்கீல் இந்த என்ன நம்பர் வருதான் உடனே எழுந்துச்சு நின்று வாங்க சிஎம், உங்களுக்கு அதெல்லாம் கோர்ட்டு பார்க்காது. மத்தியானத்துக்கு மேலே வந்துச்சு, என்ன மேடம் என்ன மேட்ரு இல்லை, எங்கள் இதில் தெரு இதெல்லாம் இல்லை, ஏம்பாங்க பண்ணா என்ன பிரச்சனை, தெரு இதெல்லாம் பண்ணலன்றாங்க, அதெல்லாம் சரி பண்ணிட்டுங்க, ஓகேவா தீதி கிளம்புங்கன்ட்டாங்க. அவர் தான் எஸ்ஐஆரில் இந்த போலி வாக்குகளை அதிக அளவில் தூக்கிட்டாங்க. தீதிக்கெல்லாம் பெரிய அடி தான். பெரிய அடியாகும். அவங்க அதை வச்சு தான் பொழைச்சிருந்தாங்க. எல்லையில் உள்ள இருந்து வந்து ஓட்டு போட்டு போவோம். பிஜேபி அங்க ஆல்ரெடி வந்து இந்த வருஷம் இந்த தேர்தலில் ஆட்சி பிடிக்கணும்னு ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. நெருக்கிட்டாங்கல்ல. நீங்க எம்பி அதிகம் வர வேண்டியதுங்க. அது என்னமோ காரணம் தெரியல, அங்க வரல. ஒடிசால வந்துச்சு. அவங்க எதிர்பார்த்து உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால்லாம். வெஸ்ட் பெங்கால்ல அடிபட்டுச்சு. ஆனா நீங்க ஓட் பர்சன்டேஜ் பார்த்தா நெருக்கி வந்துட்டாங்க. சட்டசபை தேர்தலில் அவங்க ஜெயிச்சாலும் நெருக்கி வந்து 4% தான் வித்தியாசம் இருக்கு. இந்த தடவை என்ன விஷயம்னு எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லை தாண்டி வாக்களிக்கிறது, எஸ்ஐஆர் எல்லாம் போட்ட உடனே தீதி அப்படி லாக் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. புரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வெஸ்ட் பெங்கால் பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேஸ்லயுமே அது வந்து கிட்ட 90% மேல போயிருக்கு. வெஸ்ட் பெங்காலில் பார்டர் போலீஸுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் யாரும் உள்ளே வரக்கூடாமல் தடுத்துட்டாங்க. ரெண்டாவது அங்கே எஸ்ஐஆர் நல்லா வேலை செஞ்சுருக்கு. அதனால் தீதி வந்து ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்காங்க. தீதி என்னென்னவோ பண்ணி சுவேந்து அடி வாங்கினாரு. அதெல்லாம் நடக்குங்க. நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்கள் இருக்காங்களே, இங்கே இதை விட 3 மடங்கு கொலையே நடக்கும். நீங்கள் ஒரு இடத்துல பார்த்து நான் விஷுவல் பார்த்துருப்பீங்க. நேராக போய் டமால் டிமின்னு பேட்லாம் அடித்து அந்த பொட்டியெல்லாம் தூக்கி இது போட்டு பண்ணுவான். கொஞ்ச நேரத்தில் அதிரடி படம் வந்துடும். எல்லாரையும் வளைச்சி முட்டிக்கால் போட வச்சு அரெஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. இந்த தடவை அது பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. அந்த டீம் டிஎம்சி குண்டர்கள் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து இது அக்கா வந்து தீதி வந்து பயங்கரமான ஆள். நீங்கள் எஸ்ஐஆர் இவர் வீடியோ போட்டார், அது பண்ணார், அப்புறம் விட்டுட்டார். நடைமுறையை பார்த்தோன்னே கம்முன்னுட்டார். பீகாரில் அடி வாங்கிச்சு, எஸ்ஐஆர் ஒன்றும் எடுபடல. இன்னொன்று பண்ணது இங்கே தமிழ்நாடு ஒர்க்கர்ஸ் தான். பார்க்கும்போது இன்னும் பெரிய இது என்ன எதிர்க்கிறதுக்குன்னு அந்த ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் ஓடு, சும்மா என்ன வீடியோ வேறு போட வைக்கிறீங்கன்னு கம்முன்னுட்டார் இவர். ஆனால் தீதி பழைய கோட்டெல்லாம் உதறி மாட்டிக்கின்னு சுப்ரீம் கோர்ட்லாம் போனாங்க. காலிலேருந்து மத்தியானம் வரையும் உட்கார வச்சிட்டாரு ஜட்ஜி. அவங்க இது வரும் வரைக்கும் அங்கே உட்காந்துருந்தாங்க. சிஎம் இங்கே வந்துட்டா வக்கீல் இந்த என்ன நம்பர் வருதான் உடனே எழுந்துச்சு நின்று வாங்க சிஎம், உங்களுக்கு அதெல்லாம் கோர்ட்டு பார்க்காது. மத்தியானத்துக்கு மேலே வந்துச்சு, என்ன மேடம் என்ன மேட்ரு இல்லை, எங்கள் இதில் தெரு இதெல்லாம் இல்லை, ஏம்பாங்க பண்ணா என்ன பிரச்சனை, தெரு இதெல்லாம் பண்ணலன்றாங்க, அதெல்லாம் சரி பண்ணிட்டுங்க, ஓகேவா தீதி கிளம்புங்கன்ட்டாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். அதனால் எஸ்ஐஆர் அங்கே நல்லா இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிடுச்சு. அங்கே அதோடைய இது தெரியுது. அதனால் ஏற்கனவே நெருங்கி வந்துனுக்குது பிஜேபி. 44, 48 4% தான் போனதோட வித்தியாசம். இந்த தடவை என்ன நடக்கும்னு தெரியாது. அடுத்த கட்ட தேர்தல் வர இருக்கு 29ஆம் தேதி. ஆமாம், அது அதில் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாகும். ஸோ அதில் நடந்ததுக்கு அப்புறம் இவர்கள் ஒரு வியூகம் வைப்பாங்க, அவங்க ஒரு வியூகம் வைப்பாங்கல்ல. உங்களுக்கு எல்லையிலேருந்து உள்ள ஊடுருவ தடுத்துட்டாங்க. அப்புறம் எஸ்ஐஆரில் இந்த போலி வாக்குகளை அதிக அளவில் தூக்கிட்டாங்க. தீதிக்கெல்லாம் பெரிய அடி தான். இந்த ஷிஃப்டட் வோட்ஸ் எல்லாமே பெரிய அடியாகும். அவங்க அதை வச்சு தான் பொழைச்சிருந்தாங்க. எல்லையில் உள்ள இருந்து வந்து ஓட்டு போட்டு போவோம். அதெல்லாம் யாரை கொண்டு போய் போட்டாங்க. பிஜேபி அங்க ஆல்ரெடி வந்து இந்த வருஷம் இந்த தேர்தலில் ஆட்சி பிடிக்கணும்னு ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. நெருக்கிட்டாங்கல்லங்க. நீங்க எம்பி அதிகம் வர வேண்டியதுங்க. அது என்னமோ காரணம் தெரியல, அங்க வரல. ஒடிசால வந்துச்சு, இதுல வந்துச்சு, இதுல அடி உத்தரப்பிரதேசம். அவங்க எதிர்பார்த்து உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால்லாம். வெஸ்ட் பெங்காலில் அடிபட்டுச்சு. ஆனால் நீங்கள் ஓட் பர்சன்டேஜ் பார்த்தா நெருக்கி வந்துட்டாங்க. சட்டசபை தேர்தலில் அவங்க ஜெயிச்சாலும் நெருக்கி வந்து 4% தான் வித்தியாசம் இருக்கு. இந்த தடவை என்ன விஷயம்னு எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லை தாண்டி வாக்களிக்கிறது, எஸ்ஐஆர் எல்லாம் போட்ட உடனே தீதி அப்படி லாக் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த தடவை ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகரும்னு நினைக்கிறேன். வந்தாலும் ஒரு அடுத்த புது ஸ்டேட் கிடைக்கலாம் பிஜேபிக்கு.
அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் திரும்பி திரும்பி அவங்க மாற்றத்தை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க பாருங்க. 35 வருஷம் அந்த சிபிஎம் தூக்கி அடிச்சுட்டு தீதியை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அதே மாதிரி ரெகுலராக ஒரு 4-5 தடவை வந்துட்டாங்க. அப்படியே தூக்கி அடிச்சுட்டு பிஜேபி உட்கார வச்சுட்டு அது ஒரு 2-3 டெகேடு போகும். அது ஒரு மாதிரி வித்தியாசமான மாநிலம் அது. இன்னொன்று எல்லையில் இருந்து தடுத்துட்டாங்க. ரவியை போட்டது அதுக்கு தான். அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளாடி இல்லை அவர். ஸோ அவர் ஒரு வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காரு. ஆமாம், அவங்க என்எஸ்ஏ ப்ளஸ்ஸு ஆர்ஏடபிள்யூ எல்லைப்புற மாநிலங்களில் ஒர்க் பண்ண ஆட்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை ஃபுல்லாக இறக்கி உங்களுக்கு யாரையும் உள்ளே ஊடுருவாமல் பார்த்துட்டாங்க. அது ஒரு முக்கிய காரணம். தமிழ்நாட்டில் வரலாற்று காணாத ஒரு பெரிய வாக்குப்பதிவு சாதனை 85% வரைக்கும் போயிருக்கு. இந்த 85% வாக்குப்பதிவு அப்படின்னு நடந்திருக்க இந்த கூடிய சூழலில் இது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது? ஏன்னா ஹங் அசம்பிளி வரும்ன்றாங்க, இழுபறி பல தொகுதிகளில் இழுபறி வரும்ன்றாங்க. ஏன்னா வந்து 1000 1 1000 வாக்குகளுக்குள்ள வித்தியாசம், அந்த லோ மார்ஜின் பெட்ரிஸ் இது வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படிலாம் கணிக்கப்படுது. நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேயே 77 அது நடந்திருக்கு. 4 முனை போட்டி அப்படிலாம் வந்துச்சுனால உங்களுக்கு இந்த 1000, 2000, 5000, 5000க்குள்ளன்றதே ஒரு 50-60 தொகுதி வரும். நீங்கள் சமீப வருடங்களாக பார்த்தீங்கன்னா 2011க்கு பிறகு நடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த ஸ்பிளிட் இருக்கும். இருமுனை போட்டி, மும்முனை, 4 முனைன்னு. நீங்கள் 2016லேயே அதிமுக ஜெயித்த பல தொகுதிகள் ரொம்ப லோ மார்ஜின் தான். ஏன்னா போட்டி பிரிஞ்சிச்சு, ஓட்டு ஸ்பிளிட் ஆகிடுச்சு. மக்கள் அதனால் ரொம்ப இது. அதே மாதிரி 2021லேயும் பார்த்தீங்கன்னா 46 தொகுதி திமுக 1000லேருந்து 5000க்குள்ளே ஜெயிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகள் 46 தொகுதி. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 தொகுதி அந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இந்த இது வந்து மாறாது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் பிரிய ஆரம்பித்த உடனே ஓட்டு வந்து ரொம்ப நெக்கில் வரும்போது யாருக்கு இது வேட்பாளர் சில இடங்களில் தீர்மானிப்பாங்க, சில இடங்களில் வாக்குப்பதிவு தீர்மானிக்கும் கொஞ்சம் கூடுதல் குறைச்சல்னு. அந்த மாதிரி இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐஆருக்கு பிறகு இந்த இது கூடி இருக்குது. கொஞ்சம் பேர் வாக்களிக்கணும்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அக்கறை வந்திருக்குது. அது ஒன்று. விஜய் ரசிகர்கள் போட்ட வாக்கு, விஜய் பிரிகிற வாக்குகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், அப்புறம் விஜய் போன தடவை விஜய் ரசிகர்கள் போட்டாது ஒரு இடத்துல ஒரு கட்சிக்கு போட்டிருப்பாங்கல்ல, ஒரு 5000, 5%, 6% இருப்பாங்க. அவங்கெல்லாம் திரும்ப விஜய்க்கே வாக்களிக்கிறது. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20%, 15%க்கு மேலே பிரதான இதுலேருந்தே அவர் பிரிக்கிறார். அப்போ இந்த சைடு வேறு ஆன்டி இன்கம்பன்சி இல்லை ஓட்டு மற்ற விஷயங்கள் பிரிக்கிறாருன்னா விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லராக தான் இருக்கார் இப்போ வரைக்கும். ஆமாம், நேற்று பார்த்ததுலேயும் அப்படி தான் ஸ்பாய்லராக தான் இருக்கார், தவிர டெஸ்ட்ராயராக இல்லை. அவர் ஸ்பாய்லர் எப்படி பண்ணுறாருன்னா அவர் பிரிக்கிற வாக்குகள் எதிர் டீமுக்கு சாதகமாக, என்டிஏக்கு கூட சாதகமாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு நிலையை உருவாக்குறாரே தவிர அவருக்கு சீட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னா 1, 2 அந்த மாதிரி ரொம்ப பெருசாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி நிலைமை இல்லைன்றது தான் நேற்று பார்த்தீங்கன்னா. இந்த கேட்டட் கம்யூனிட்டிஸ்லேருந்து நிறைய இந்த வாட்டி வந்து ஓட்டு நிறைய ஃப்ளாட்ஸ்லேருந்து மொத்தமாக இப்போ ஒரு 500 ஓட்டு இருக்குன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 450-460 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, வழக்கம் வராதவங்க. எஸ்ஐஆர், விஜய் ரெண்டுமே உங்களுக்கு பெரும்பாலும் வீட்டில் இருக்க குழந்தைகள் அம்மா அப்பாவை தள்ளிட்டு போய் ஓட்டு போட்டதெல்லாம் நடந்தது. குழந்தைகள் இல்லை, அந்த வளர்ந்த பசங்களை அம்மா அப்பாவை கண்டிப்பாக நீ ஓட்டு போடணும், இவங்களுக்கு தான் போடணுன்ற மாதிரி நெருக்கி தள்ளினதுலாம் இருக்குதுன்னு பலரும். என் ஃப்ரெண்டை ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் எல்லாமே போன தடவை வேறு கட்சிக்கு ஓட்டு, இந்த தடவை குடும்பமே போய் தாவே கேட்குன்றாரு. என்னங்க பேசுகிறீங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஆமாங்க என் வீட்டு சின்ன பொண்ணு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடுச்சு. உங்கள் சின்ன பொண்ணை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க, இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு. என்னன்னா இந்த மாதிரி தான் நடக்குது பெரும்பாலும் நடங்கல. சரி இந்த தடவை ஒரு தடவை, அதாவது அவங்க ஓட்டை எப்படி நினைக்கிறாங்கன்னா கடைசி நிலவரம் வரைக்கும் யாருக்கு போடுறது, என்ன பண்ணுறது, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபேக்டரை தான் உங்களுக்கு பணம், இல்லாட்டி அந்த தெருவில் இருக்கிற ஒரு நல்ல மனுஷராக இருப்பார் கொஞ்சம் இது பணமும் பயங்கரமாக பணம் விளையாடியது என்பதை விட 2 கட்சியுமே கொடுத்துருக்காங்க. 3 கட்சியுங்க, 2 கட்சின்றீங்க, 3 கட்சியுமே கொடுத்துருக்காங்க. தாவேகாவும் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பணம் விளையாடுச்சின்றதை விட பணம் விளையாடுது அப்படின்னு புகார் கொடுக்கறதுக்கு ஜனங்க ஆர்வப்படல. ஏன்னா புகார் கொடுத்தாலும் பெருசாக அதுக்கு நடவடிக்கை இல்லை. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் பல இடங்களில் புகார் கொடுத்த உடனே பணம் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணப்படுகிறது. எனக்கே ஒரு சொந்த அனுபவம் இருக்குது. நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு பெரும் தொகையை பார்த்துட்டு புகார் கொடுக்குறாரு, ஒன்றும் நடக்கலை, பணம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு எங்களுக்கு பல்வேறு விஷயங்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.